கடைசியா ஒரு வழிய மண்டி போட்டாருப்பா பிரியாணி மாதிரி. இதனால மெதப்புல இப்போ இர்ஃபானும் A2Dயும் இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் வந்தா கூட ஓஞ்சிரும். ஆனா இவங்க யூடியூப் வார் ஓயவே ஓயாது போல இருக்க. இதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இர்ஃபானுக்கு சப்போர்ட்டா ஒரு ஆர்மி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரியாணி மேனுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஆர்மி. ஆனா கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு நம்ம A2D. முதல்ல இதெல்லாம் ஒரு கண்டென்ட் பண்ணலாமான்னு நாங்கள் யோசிச்சோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டென்ட் கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே யூடியூபர்ஸ். நம்மளை வச்சு வியூவர்ஸ்க்கு நான் நல்ல விஷயம் தெரியாத விஷயத்த நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே நம்ம இப்படி சண்டை செஞ்சு நாரிக்கிறத பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குங்க. இந்த பிரச்சனைக்கு புள்ளியார் சொல்லி போட்டது என்னமோ நம்ம பிரியாணி மேன் தான். அது என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக அவருக்கு ரொம்ப வெரைட்டியாக பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு லைட்டா கண்டென்ட் போல. நம்ம டிடி வாசன் இருக்கார்ல, அவர் ரீசெண்டாக 2 கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஹெல்மெட் போடாமல் டிரைவ் பண்ணதுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணிக்கிட்டே ஃபோன் பேசுனதுக்கு. அவர் ஃபோன் போட்டது அவர் ஃப்ரெண்டுக்கு அடிச்சதோ இல்லையோ, நம்ம பிரியாணி மேன் மைண்டில் ஒரு கால் அடிச்சது பாருங்க. சிக்கிச்சுடா கண்டென்ட் அப்படின்னு நினச்ச நம்ம பிரியாணி மேனு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறாரு. அதில் அவர் என்ன கேட்குறாருன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வக்கீல் கூட அந்த அளவுக்கு வாதாட மாட்டாங்க, இவர் அப்படி அவருடைய வாதம் இருந்துச்சு, பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க. அவர் எடுத்து என்ன கேட்குறாருன்னா, டிடிஎஃப் வாசன் ஒரு ஏமாளின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு அவரை தரன்னு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்க. ஒருத்தன் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டை பண்ணி ஸ்பாட்லேயே அந்த அம்மா டெத்து, இன்னும் அவன் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கான், எந்த வித கேஸும் இல்லாமல். அவன் மேலே நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாரு. அந்த நபர் தான் யூடியூபர் இர்ஃபான். இர்ஃபான் மேலே நேரடியாகவே அவர் தன்னுடைய வீடியோ மூலியமாக குற்றச்சாட்டை வைக்காரு. சரி, அதாவது லிங்க்டாக இருந்துச்சு ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு யோசிச்சா, கண்ணா 2 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி இவர் பல லட்டுக்குள்ள, அதாவது பல குற்றச்சாட்டை அடிச்சுக்கிட்டே போறாரு. என்ன சொல்றாருன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிங்க இர்ஃபான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பிகினராக இருக்கும்போது ரோஸ் வாட்டர் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காரு. அவர் போன உடனே அங்கே ஃபுட் கார்பரேஷன் ரெய்டு நடந்ததா, அந்த ஹோட்டலை எடுத்து சீல் வச்சுட்டாங்களாம், ஃபுட்டு வந்து ஹைஜீனிக்காக இல்லைன்னு சொல்லி. அங்கே தான் அப்படின்னா நம்ம சென்னையில் ஃபாத்திமா அக்கா கடைன்னு ஒரு கடை, அது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அங்கே போயிட்டு கேப் இல்லை, கையில் க்ளவுஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை, பேட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு. இதை இவர் ரெக்கமெண்ட் பண்றாரு அவருடைய வியூவர்ஸ்க்கு. அப்போ வியூவர்ஸ் மேலே இவருக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டை வைக்காரு. ஹேர் பன் ஷேப் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து டி நகரில் ஃபாத்திமா அக்கா கடை அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொரோட்டாலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்துருக்கோம். வெங்காயம் போட்டு, ஆனால் அந்த சால் நாங்கள் டாப்பாக இருந்துச்சு. தெரியுதா க்ளவுஸே போடாத கையால் ஒரு கிண்ணத்தை எடுத்து அதை ஒரு மாவு பக்கெட்டில் முக்கி அதுலேருந்து மாவு எடுத்து தோசை போடுறாப்புல. அந்த மாவு பக்கெட்டில் கை விடுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு சொரிஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க? நோண்டி இருக்க மாட்டாருன்றதுக்கு என்ன நிச்சயம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்க. நான் கேட்கறது கரெக்ட் தானே? குறுகுறுன்னு அரைச்சிருக்கும், ஹான்னு சொரிஞ்சிட்டு கூட அவர் வந்து அந்த கப்பை தூக்கி அந்த மாவு பாக்கெட்டுக்குள்ள விட்டுருக்கலாம். யாருக்கு தெரியும்? கிளவுஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா சரி ஏதோ கொஞ்சம் நம்பலாம், ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்ட்டு வெறும் கையை வந்து விட்டுருக்காரு உள்ள. அதெல்லாம் காணாதுன்னு அவர் பர்சனல் லைஃப் வரைக்கும் போய் அவர் அந்த ரிவீல் பண்ணார்ல அவருடைய பேபியை, அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆச்சுதான். பட் அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். அது அவர் யார் மனசையும் புண்படுத்தலை, யாரையும் காயப்படுத்தலை. யார்கிட்ட இந்த குழந்தை பிறக்க போதும் அவர் சொன்னார், என்ன நம்ம கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அது தப்பா இருந்திருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கலாம். ஆனால் அவர் லாஸ்ட்ல ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க பாருங்க, அது ஏத்துக்கு தன்மையே இல்லை. அதுல என்ன சொல்றாருன்னா, இர்ஃபான் பாவம் அவருடைய யூடியூப் சேனல் கண்டென்ட்காக ஏப்ரல் ஃபூல் 10 ரூபா பிரியாணி அப்படின்னு ஒரு ஷோ நடத்தி 10 ரூபாய்க்கு பிரியாணியை எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அது கண்டென்ட்டோட இது வேறவா இருக்கலாம். ஆனா இவர் வக்கர புத்தி வன்ம புத்தியை பாருங்க, அதை போய் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டோட மிக்ஸ் பண்ணி என்ன சொல்றாருன்னா, என்ன பிளேம் பண்றாருன்னா, இவர் ஒரு பாய், இவர் ஒரு முஸ்லீம், அதனால தான் நீ பிரியாணி கொடுக்கும்போது ஒரு முஸ்லீம்கார மாதிரி டொப்பி போட்டு வச்சு எல்லாருக்கும் பிரியாணி பருமாறு இருக்கு அப்படின்னு. ஏங்க இது கொஞ்சமாவது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அதுலயும் அந்த வீடியோல அவர் பேசின விதம், அவரோட இந்த கேவலமான லுக்கு, அவர் பேசின தகாத வார்த்தை, இதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாதுங்க. யூடியூப்ல இந்த வீடியோஸ் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. இதுக்காண்டி இந்த மனுஷன் ஸ்பெஷலா 2 பிளேட் பிரியாணி எக்ஸ்ட்ராவா தின்ட்டு தெம்பா பேசிருப்பார் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தைக்காகவே வடச்சென்னை படம் பார்த்திருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணும்போது ஏன் ஒரு ரிலீஜனை உள்ள கொண்டு வந்து அந்த ரிலீஜியஸ் பர்சன் தான் இது நல்லது பண்ண? ஏண்டா அப்ப நான் நல்லது பண்ணனா நான் வந்து என் பேர்ல பண்ணக்கூடாது அப்படியா? கிறுக்கு மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. திஸ் இஸ் ஸ்கிட். ஒரு ஸ்கிட்டுக்கு என்ன மீனிங்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. பேசிட்டு எனக்கே மூச்சு வாங்கிட்டுங்க. இங்கே படுத்து கிடந்து டான்ஸ் ஆடும்போது யானை எஞ்சின்னு டான்ஸ் ஆடாதாங்க. இவருடைய இந்த குற்றச்சாட்டுக்கு யூடியூபர் இர்ஃபான் சும்மா இருந்திருப்பாரு?
போடு அவர் பதிலுக்கு ஒரு வீடியோ போட்டார். இவருடைய எல்லா குற்றச்சாட்டுக்கும் பிளேம்ஸ்க்கும் அவர் ஜஸ்டிஃபைடாக ஆன்சர் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஹோட்டலுக்கு போகிறேன், இல்லை ஒரு ஸ்ட்ரீட் ஹோட்டலுக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்க, கையேந்தி பவனுக்கே, என்னுடைய ரோல் என்ன, என் சேனலோட ரோல் என்ன, யாரெல்லாம் சாப்பாடு பிரியர்களோ, அதாவது சாப்பாடு வாய்க்கு ருசியை யார் சாப்பிட ஆசைப்படுறாங்களோ இன்னும் நல்ல கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க, இதான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய சேனலை வந்து நான் ஃபுட் கார்பரேஷன் சேஃப்டி சேனல் நான் ரன் பண்ணலை, அது வந்து ஒரு சாப்பாடுக்கான சேனலு நான் பண்ணுறேன். அவர் சொன்ன இந்த விஷயத்தில் எனக்கு ஒன்று நியாயமாகப்பட்டதுங்க. என்னென்னா, இப்போ எவ்வளவோ ஆக்டர்ஸ் நடிகர்கள் இருக்காங்க, அவங்களும் பல பிராண்ட்ஸ்க்கு அம்பாசிடராக விளம்பரத்தை நடிக்கிறாங்க. அவங்க எல்லாம் அங்கே போய் குவாலிட்டி அனலைஸ் பண்ணி செக் பண்ணிட்டா நடிக்கிறாங்க. நம்ம அதை ரெஃபரன்ஸாக எடுத்து அவருக்கு சாப்பிட்டார், நம்மளும் போய் சாப்பிடணும்னு சாப்பிட்றது இல்லையா, அதுதான் அவங்க தொழில். அதை நம்ம குற்றச்சாட்டு நோக்கி யாருக்குமே உரிமை கிடையாது. அடுத்ததா அவருடைய அந்த ஷோ இருந்துச்சு, ஏப்ரல் 10 பிரியாணி ஷோ, அதை வேலிடேட் பண்ணி அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, இங்கே பாருங்கள், அவன் என் ஃப்ரெண்டு தான், இன்ஃபேக்ட் அவன் ஹிந்து தான், நான் தான் ஒரு கண்டென்ட் வேல்யூக்காக அவனை தொப்பி போட்டு பிரியாணி வந்து நான் பரிமாற சொன்னேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாய் கடை பிரியாணி தான் பிரியாணிக்கு ஃபேமஸ்ஸு, அது கண்டென்ட்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு தான் சொன்னேன். அதை போய் என்னுடைய வக்கர புத்தியில் இப்படி காஸ்ட்டு என்ன சொல்கிறது ரிலீஜனை கலந்து பேசியிருக்கானு அவர் வருத்தமாக சொல்லியிருக்காரு. நீ தானே பண்ணுற, நீ எவ்வளோ பேர் என்னென்னலாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்போ அதெல்லாம் வந்து நான் வந்து நீ வந்து டார்கெட் பண்ணி பேசணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், புரியலையே. அடுத்ததா அந்த பேபியை அவர் ரிவீல் பண்ணார்ல, ஏன்பா அது என்னுடைய பர்சனல் சாய்ஸ்ப்பா, என் குழந்தை இந்த குழந்தை பிறக்க போகுதுன்றத நான் ரிவீல் பண்ணுற சந்தோஷமா, அது சட்டப்படி குற்றம்னா அதுக்கு சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, அவங்க இன்னும் தண்டிப்பாங்க, ஃபைன் நான் கண்டித்து போகிறேன், அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட தப்பு இல்லை தானே. டீடைல்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கு இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஜெண்டர் தெரிஞ்சுக்கிறது வந்து இல்லீகல் அப்படின்றது இர்ஃபானுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இல்லை தெரியலையா? திஸ் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அவங்க என்ன சன் ஆஃப் எனிதிங் சன் ஆஃப் யூர் பிஸ்னஸ் தான், உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை தான், தேவையில்லாமல் வந்து உன் வாயை கொடுத்து பண்ணிட்டு போறல. இப்போ பிரியாணி மேல் வச்ச குற்றச்சாட்டுல ரொம்ப இறங்கி ஆய்வு பண்ணி ஒரு சிபிஐ ரேஞ்சுக்கு அவர் இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பாட்ல இர்ஃபான் அங்கே இல்லவே இல்லை, அவருடைய அந்த மொபைல் அந்த கூகுள் மேப் வந்து 23 நிமிஷத்துல அந்த டிஸ்டன்ஸ் வந்து வேற எங்கேயோ காட்டுது அப்படின்னு. இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அவருடைய அந்த பிரியாணி மேன்ற சேனலை வந்து சிபிஐ மேனா ஆக்க ட்ரை பண்றாரோன்னு தோணுச்சு. இருக்கலாம், மேபி இருக்கலாம், பாசிபிள் தான். ஆனால் இதுக்கும் நம்ம இர்ஃபான் வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாரு. ஆனால் அது அவ்வளோவா ஜஸ்டிஃபைடாக இருந்த மாதிரி தோணலை. சரிங்க, இன்னொரு விஷயம், அவர் தான் பேசிக்லி ஒரு ரோஸ்ட் பண்ணுற யூடியூபரு. அவர் அந்த மாதிரி மியூட் போட்டு கொஞ்சம் தகாத வார்த்தை யூஸ் பண்ணி பேசிட்டாரு. பட் அதுக்கு இர்ஃபான் ரிப்ளை கொடுக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கலாம். அவருமே அவரை மாதிரியே கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மியூட் போட்டு தான் கொடுத்துருக்காரு. அது உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு அழகில்ன்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இந்த நார்தர் கழகம் வந்து சில நன்மைகளையும் போய் முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி மேன் அவர் வியூஸ்க்காக பண்ணாரோ இல்லை உண்மையிலே டிடி வாசன் மேலே ஒரு பாசம் பொங்கி எழுந்து பண்ணாரோ அது அவரை பொறுத்தது. ஆனால் அவர் பண்ண விதமும் இந்த யூஸ் பண்ண வார்த்தைகளும், குறிப்பாக அந்த வியாபாரம் ஸ்ட்ரீட் வியாபாரிகளுக்காங்களா அவங்கள ரொம்ப மட்டம் தட்டி பேசுனதும் ஏற்றுக்கத்தன்மையே இல்லை. ஆனால் இதில் ஒரு கன்க்ளூஷன் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ அந்த கேஸ் இருக்குல்ல, இந்த ஆக்சிடென்ட் கேஸு, அது மேலே மக்களோட பார்வை எல்லாம் திரும்பி இருக்கு. ஏன்னா அதுக்கு இன்னொரு கிளியர் கன்க்ளூஷனே கிடைக்கல. ஒரு பக்கம் இர்ஃபான் சொல்கிறாரு நான் டிரைவே பண்ணலன்னு, இவர் ப்ரூஃபோட காட்டுறாரு நீ தான் டிரைவ் பண்ணிருக்கேன்னு. உண்மையிலே இந்த கேஸ் ஹிட் அண்ட் ரன்னா, இந்த யார் மேலே தான் இந்த கேஸ் பதிவாயிருக்கு, அந்த பாதிக்கப்பட்ட விக்டிம் அவங்களுமே இது வரைக்கும் நம்ம எந்த நியூஸ்லையுமே பார்க்கல. ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இர்ஃபான் வந்து இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வெளியே வந்திருக்காரா அப்படின்ற பல கேள்வி வருது. ஏன்னா அவர் உதயநிதி கூட ஒரு ஷோ பண்ணதா அவர் பிரெயின் வந்து பதிவு பண்ணிருக்காரு. இப்படி சில கேள்விகள் வருது, இதை யாருமே உறுதிப்பட சொல்லலை. ஃபைனலி இன்னொரு கன்க்ளூஷன் என்ன கிடைக்குன்னா, தீமையிலும் ஒரு நன்மன்ற மாதிரி தான். அவர் மட்டும் தட்டி பேசியிருக்கலாங்க, சரி அவர் புத்தி அவ்வளோதான். ஆனால் ஸ்ட்ரீட் வியாபாரிகளுக்கு இன்னொரு கன்க்ளூஷன் என்ன கிடைச்சிருக்குன்னா, அவங்களும் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக க்ளவுஸு இந்த ஹெட் கேப்லாம் போட்டு பண்ணால் ஒரு ஸ்ட்ரீட் வியாபாரத்துலேயும் இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கிறாங்களா அப்படின்னு அவங்களோட வியாபாரத்தரம் தான் உயரும். ஆல்ரெடி பண்ணுறவங்க இருக்காங்க, பண்ணாதவங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இர்ஃபானோட இந்த ஜஸ்டிஃபைடு வீடியோவுமே அவர் விட்டு வைக்கல. இதுக்குமே தக் லைஃபாக ரோஸ்ட்டாக ரிப்ளை கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இர்ஃபான் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி அவர் வியூவர்ஸை ஏமாத்துறாருன்னு. அவர் ஏமாத்தலாம் செய்யலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சாப்பாடை பற்றி போடுறாரு, சாப்பாடு பிரியர்கள் அவரை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க, சாப்பிட்றாங்க. அது அவருடைய சேனல் ஆச்சு, அவராச்சு. இதில் இன்னொரு விஷயம், நான் ஸ்டார்டிங் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா, வட
சென்னை படம் பார்த்தா இவர் இந்த வார்த்தையை கற்றுருப்பாருன்னு சாரிங்க, இதை நான் கரெக்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவர் செயலும் சரி வார்த்தையும் சரி என்ன மாதிரி யோசிக்க வச்சுது, வட சென்னை வசன கருத்தாவே இவர்கிட்ட தான் இந்த கேவலமான வார்த்தையெல்லாம் கற்று எழுதியிருப்பார் போல. அந்த அளவுக்கு தகாத வார்த்தைகள், அதுவும் இந்த வீடியோக்கு எண்டில் ஒரு செயல் பண்ணுற ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி எவ்வளோ ப்ரொஃபஷனல் கண்டென்ட் நல்ல பேசுகிற யூடியூபர்ஸ்க்கு ஒரு பெரிய அவமானங்க. இவரோட இந்த கேவலமான செயலுக்கு அப்புறம் தான் இர்ஃபான் ப்ரோ தப்பே பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு கேவலமாக கீழ்த்தனமாக ரோஸ்ட் பண்ணி சொல்கிற உரிமை உனக்கு கிடையாது அப்படின்னு இது வரைக்கும் கொஞ்சமாவது பிரியாணி மேனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே அவருக்கு அகெயின்ஸ்டாக திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவன் வியூஸ்க்காக தான் இப்படி பண்ணுறான். பேசிக்காகவே அவர் ரோஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர். அது மட்டும் இல்லாமல் பெத்த தாய் கூட உட்காந்து அவர் என்ன மாதிரி வீடியோலாம் பண்ணிருக்காருன்னு நம்ம கீழே கிளிப்பில் போடுவோம், கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஸோ இதை வச்சு கொஞ்சம் எனக்குமே அப்படி யோசிக்க தோணுது, ஒருவேளை அவர் வியூஸ்க்காக தான் பண்ணாரோ, டிடிஎஃப் மேலே பாசம் இல்லையோ, இது வேஷமோன்னு தோணுதுங்க. இந்த மாதிரி எதிர்ப்பலையாக கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கடைசியாக A2D வந்து சேர்றாரு. அவரை மாதிரி பல யூடியூபர்ஸும் இந்த கண்டென்ட்டை பற்றி எடுத்து பேச ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் சொல்ல ஆரம்பித்தாங்க. எல்லாரை பற்றியும் பேசணுன்னா நான் வீடியோ பண்ண முடியாது, படம் தான் பண்ணணும். ஸோ A2D என்ன சொல்ல வர்றாருன்னா, டெய்லர் அக்கான்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஆன்லைன் மூலியமா எல்லாருக்கும் டெய்லரிங் சொல்லி தராங்க அப்படின்னு. அதை நம்ம தலைவர் பிரியாணி மேன் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப ரோஸ்ட் பண்ணி கேவலமாக தரங்கிட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க ஆன்லைன் மூலியமா அந்த ஒர்க் ஷாப் மட்டும்தான் அனுப்புகிறாங்க, அதுக்கு 5000 ரூபா வாங்குறாங்க. நானுமே ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஜிஎஸ்டிக்கு பைசா வசூல் பண்ணுறாங்க, ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறது கிடையாது. அந்த பில்லு கூட பினாமி பேரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் வச்ச குற்றச்சாட்டு தான் ரொம்ப தரங்கிட்டு போயிருந்தது. கொஞ்சம் பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கவர்றதே கொஞ்சம் கவர்ச்சியாக ஆடைகளை போட்டு தான் அப்படின்னு. அது கொஞ்சம் கூட ஏற்றுக்க தன்மையாக இல்லை. இதுக்கு எல்லாம் பதிலீடு கொடுக்குற மாதிரி தான் நம்ம A2D என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காருன்னா, அது வந்து ED அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜூனியர் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உட்காந்து மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க PDF இல்லை ஒர்க் ஷீட்டோ ஒர்க் ஷாப்போ ஏதோ ஒன்று அவங்க அனுப்பிடுவாங்க. அது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டயக்ராம் வைஸாக கிளியராக இருக்கும். பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம், டவுட்னா கூட கேட்டுக்கலாம். ஓகே, அது மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க வரல. ஏன்னா பிரியாணி மேன் இதுவுமே மென்ஷன் பண்ணிருப்பாரு, அவங்க அப்பா வந்து ஒரு கவுன்சிலர் அப்படின்னு. சரி, அவங்க அப்பா ஒரு கவுன்சிலர்னா அவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, என்ன தப்புன்னு அவரோட முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமே கொஞ்சம் லைட்டாக பிசுறு தட்டிச்சு, இவர் மட்டும் தான் தப்பு இருக்கோ அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி மேன் வந்து ரீசெண்டாக விரதம் இருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பார் போல், கொஞ்சம் நானோதே வந்துட்டு போல். என்ன வீடியோ போட்டிருந்தாருன்னா, கடைசியில் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜெயிக்குது, அதிகாரம் தான் ஜெயிக்குது, என்னதான் என் பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை நான் எவ்வளோ சொல்லியும் யாரும் என் பக்கம் வரல, நான் விட்டுடுறேன், நல்லவங்களாகவே இருந்துட்டு போட்டு இர்ஃபான் ப்ரோ அப்படின்னு ரொம்ப சோகமாக பதிவு பண்ணிருக்காரு. சரிப்பா, உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் ப்ரோ, அதை சொல்ல வேண்டிய விதம் ஒன்று இருக்குது. நீங்கள் சொன்ன விதத்தாலே தான் உங்ககிட்ட இருந்த கொஞ்சம் சப்போர்ட்டும் போயிட்டு உங்களை விட்டு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ அட் தி எண்ட் வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கும் இதில் ஒரு சின்ன அட்வைஸ் நான் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். பிரியாணி மேன் மாதிரி யூடியூபர்ஸ் இவ்வளோ ஓப்பன் வைடாக தைரியமாக இந்த மாதிரி ரோஸ்ட் வீடியோவை ரொம்ப வல்கராக பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? ஓகே, இங்கே சென்சார் அந்த அளவுக்கு இல்லை, ஓகே, பட் இருந்தாலுமே அவர் இவ்வளோ இந்த ஒரு உச்சத்தில் இருக்காருன்னா சப்ஸ்கிரிப்ஷன் கூடுது, வியூவர்ஸ் ஆகிய நம்மளுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி வீடியோஸை நம்ம வந்து ஊக்குவிக்கும். அதை பண்ணவே கூடாது. ஏன், எவ்வளவோ நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க, உலக அறிவியல் பேசுகிறாங்க, பூகோளம் பேசுகிறாங்க, சரித்திரம் பேசுகிறாங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் பேசுகிறாங்க, எவ்வளோ சின்ன சின்ன நுணுக்கமான அறிவியல் விஷயங்களை அழகாக எலாபரேட் பண்ணி 2-way கம்யூனிகேஷன்லேயும் ஒரு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வீடியோ என்கரேஜ் பண்ணுங்க. ஏன், நாங்களே எங்கள் சேனலில் இந்த மாதிரி தப்பாக பேசினா உங்களுக்கு ஃபுல் உரிமை இருக்குது கமெண்ட் பாக்ஸில் எங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் நாங்கள் அதை நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் தான் பண்ணுவோம். ஏன்னா அதான் ஒரு யூடியூபருடைய வேலை, அதான் 2-way கம்யூனிகேஷன் சொல்கிறது. அந்த மாதிரி நாங்கள் இந்த வீடியோவை கண்டென்ட்டாக இப்போ மறுபடியும் சொல்கிறேன், கண்டென்ட்டாக பண்ணலை. யாரையும் புண்படுத்தணும், பிரியாணி மேலே தாழ்த்தி பேசணும், இர்ஃபானை உயர்த்தி பேசணும், அந்த மாதிரி தாட்டே எங்களுக்கு கிடையாது. நடந்துக்கிட்டு இருக்குது பொதுவாக யூடியூபர்ஸ்க்கான ஒரு வார். ஓகே, ஸோ அதில் வந்து பொதுவாக யூடியூபர்ஸ் பேர் வந்து கெடுது. ஸோ என்ன விஷயம் நடந்திருக்கு, யார் மேலே தப்பு இருக்குது இல்லைன்றதை கூட நாங்கள் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. நடந்த விஷயத்த எப்படி சொல்லணுமோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுது, யார் மேலே தப்பு இருக்குது, எதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க.